Hello all, welcome back to my channel Happy Mom Crazy Kids. குழந்தை வளர்ப்பு பத்தி சில விஷயங்களை தமிழ்ல பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஹாப்பி பேரண்டிங் 100 அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வீடியோ சீரீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8 எபிசோட்ஸ் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். இன்னைக்கு சில குழந்தை வளர்ப்பு பத்தின சில விஷயங்களை தமிழ்ல பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஹாப்பி சைல்டு, ஹாப்பி பேரண்டிங் அப்படிங்கிறோம். அப்போ ஒரு ஹாப்பி பேரண்டிங் அப்படின்னா ஒரு ஹாப்பி சைல்டு இஸ் இன்வால்வ்டு, அப்படிதானே? ஒரு சந்தோஷமான குழந்தை, நம்ம ஒரு சந்தோஷமான குழந்தைய வளர்க்குறோமா? வளர்க்குற நம்ம சந்தோஷமா இருக்கோமா? ரொம்ப கஷ்டமான குவெஸ்டன்ல. கண்டிப்பா ஒரு நிறைய பேரண்ட்ஸ் பண்ற ஒரு தப்பை நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் குழந்தை சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சைல்ட் கவுன்சிலரா அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். எஸ், கண்டிப்பா குழந்தை சந்தோஷமா இருக்கணும். ஒரு அம்மாக்கு அதை விட என்ன பெருசு இருக்க முடியும்? ஒரு அப்பாக்கு அதை விட என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்க முடியும்? நியாயம் தானே? நம்ம குழந்தை சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்போம். நம்மளே எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த சந்தோஷத்துக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு. இப்ப படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா சந்தோஷப்படுவோம், 12th நல்ல மார்க் வாங்கினா சந்தோஷப்படுவோம், கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சா சந்தோஷப்படுவோம். கேம்பஸ் இன்டர்வியூல சந்தோஷப்பட்டு ரொம்ப கிடைக்கிற வேலை தான். ஆனா அந்த வேலையில போய் சேர்ந்துட்டு யாராவது முதல் வேலையை விட்டு கடைசி வரைக்கும் மாறாம இருக்காங்களா? ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. கவர்மெண்ட் அந்த மாதிரி ஜாப்ஸ்ல இருக்கிறவங்க அவங்களும் மூவ் பண்ணி ப்ரமோஷன்ஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு தான் இருப்பாங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷப்பட்டு கிடைக்கிற ஒரு வேலை தான். ஆனா அதையும் மாறி மாறி தானே நம்ம போறோம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? சந்தோஷம் அப்படிங்கிறது இட் இஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம குழந்தை சந்தோஷமா இருக்கா அப்படின்னா அது அந்த குழந்தையோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நிறைய பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை அழ ஆரம்பிச்ச உடனே ஐயோ என் குழந்தை அழுதுடக்கூடாது, இந்தா இது வேணுமா இதை வச்சுக்கோ, அது வேணுமா அதை வச்சுக்கோ. கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பொருளை எடுத்து கையில கொடுத்துட வேண்டியது. பொம்மைன்னு ஒண்ணு வாங்கினா ஒரு பொம்மை ஒரு டைம்ல ஒரு குழந்தையால ஒரு பொம்மை தான் விளையாட முடியும். மிஞ்சி போனா ஒரு பொம்மையில போர் அடிச்சா 2 பொம்மை இல்ல 3 பொம்மை. ஒரு அதீத ஆசையில கண்டிப்பா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அதுவும் இந்த ஜெனரேஷன்ல எல்லாரும் மிஞ்சி போனா ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை பெத்துக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு அதீத ஆசை இருக்கும், அன்பு இருக்கும். ஆனா நம்ம காட்டுற அன்பு நம்ம குழந்தைய கெடுக்கிற ஒரு அன்பா இருக்க கூடாது இல்லையா? நிறைய பேர் என்ன தப்பு பண்றோம்? ஒரு பொம்மை கொடுக்க வேண்டிய இடத்துல 5 பொம்மை கொடுக்கறோம். சோ அந்த குழந்தைக்கு பொம்மை இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல கத்து கொடுக்க மறந்துடுறோம். திட்டவே கூடாது, அடிக்கவே கூடாது, குழந்தை அழுதுடவே கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து அத இப்பவே அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப 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 தப்பு. சாப்பாடுமே எடுத்துக்கோங்களேன். ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு, ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா டெய்லி ஸ்வீட் சாப்பிடுறோமா? 3 வேளையும் ஸ்வீட் சாப்பிடுறோமா? இல்ல இல்ல, திகட்டி போயிடும்ல. பருப்பு நல்லதுதான், ஆனா ஒரு நாளைக்கு 3 வேளை பருப்பு சாப்பிடுறோமா? டெய்லி தால், சாம்பார், பருப்பு, கூட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு சேஞ்ச் கொடுக்கறோம்ல. ரொம்ப நல்ல பருப்பு கூட அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அத மாதிரி தான் எந்த உணர்வுகளுமே ஒரு கலந்த உணவா இருக்கணும். சாப்பாட்டுல அறுசுவை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் குழந்தை வளர்ப்பிலையும் பல உணர்வுகள், மிக்சட் எமோஷன்ஸ். நீங்க சந்தோஷத்தையும் உங்க குழந்தைக்கு கொடுங்க, உங்க கோபத்தையும் உங்க குழந்தைக்கு காட்டுங்க. அப்பதான் சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியற குழந்தைக்கு கோபத்தையும் உணர தெரியணும். அந்த குழந்தை ஏதோ ஒண்ணு செஞ்சிடுச்சு, அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா குழந்தை கஷ்டப்படும் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லாம இருந்துடாதீங்க. நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கறத உங்க குழந்தைக்கு தெரிவிங்க. கண்டிப்பா உங்க குழந்தைக்கு உங்களுக்கு அது பிடிக்கல அப்படிங்கறத தெரிய வைங்க. அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இது நம்ம செய்யணும்? ஏன்னா இன்னைக்கு குழந்தையா இருக்கும்,
நாளைக்கு அது வளர்ந்து ஒரு பெரிய பொண்ணா ஒரு பெரிய பையனா ஆகும்போது, ஒரு பிளே ஸ்கூல் போகும்போது, பிளே ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா எதனா ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா இன்னொருத்தர் எடுத்து இன்னொரு பொம்மையை கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த குழந்தை போகும்போது அப்பதான் மெதுவா அந்த குழந்தை வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு ஜெனரல் சர்க்கிள் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும். அப்புறம் ஒரு 5th 6th போகும்போது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லயே பாருங்களேன், பிளே ஸ்கூல்ல இருக்கிற லீவேஜ் அண்ட் அந்த ஒரு லீனியன்சி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 3rd ஸ்டாண்டர்ட் இருக்காது. 3rd ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் பாருங்க, 1st to 3rd நிறைய ஸ்கூல்ல மதர் டீச்சர் கான்செப்ட்லாம் இருக்கும். ஒரே டீச்சர் 4 கிளாஸ் எடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். அப்புறம் 3rd 4th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் பாருங்க அது மாறிடும். 2-3 சப்ஜெக்ட ஒரு டீச்சர் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வேற டீச்சர்ஸ் வருவாங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் அப்படிங்கறதுக்கே ஒரு 4 டீச்சர், பாட்னி தனியா, ஜுவாலஜி தனியா, பிசிக்ஸ் தனியா, கெமிஸ்ட்ரி தனியா வர ஆரம்பிப்பாங்க. சோ உலகத்தோட வெவ்வேறு பரிமாணங்களை ஸ்கூல்ல இருந்தே அந்த குழந்தைங்க பார்க்க ஆரம்பிக்குது. அத மாதிரி இருக்கும்போது உங்க குழந்தைய சுத்தி நடக்கிற விஷயங்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ ஏமாற்றங்களை ஏத்துக்கிற பக்குவத்தை நம்ம சின்ன வயசுல இருந்தே கொடுக்கணும். எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு எப்பயுமே சந்தோஷமாவே வீட்டுல நம்ம வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய வளர்த்துட்டு திட்டாமையே இருக்கும், அடிக்காமையே இருக்கும், நாங்க வாய்ஸே ரைஸ் பண்ணாம குழந்தை வளர்க்குறோம் அப்படின்னா நீங்க உங்க குழந்தை கூட இருக்கும் போது வாய்ஸ் ரைஸ் பண்ணாம வளர்த்துருவீங்க. நாளை பின்ன உலகத்துல போய் அது மத்தவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணும் போது மத்தவங்க எல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணாம இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மத்தவங்க எல்லாருமே வந்து உங்க குழந்தை சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சான்ஸ் இல்லைல்ல. நடக்குமா அது? சான்ஸ் இல்லைல்ல. சோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எப்படி ஒரு ஃபுட்டுல ஒரு டேஸ்ட்ல பல விதங்கள் இருக்கோ அதே மாதிரி நம்மளே மனுஷங்களே ஒரே நாளைக்கு ஒரே ட்ரெஸ்ஸை வந்து 365 நாள் போட்டிருக்கோமா? இல்ல. ஒரே கலர்ல போடுறோமா ட்ரெஸ்? இல்ல. சோ ஒரு சின்ன விஷயங்கள் பாருங்களேன், சாப்பாடா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், வெளியில போறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து விதவிதமா செய்யும் போது குழந்தைக்கு மட்டும் நம்ம ஏன் வந்து விதவிதமான எமோஷன்ஸை சொல்லி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா கோபப்படுங்க, சந்தோஷப்படுங்க. நீங்க தப்பு பண்ணினீங்க அப்படின்னா உங்க குழந்தைகிட்ட சாரி கேளுங்க. ஏன்னா சாரி கேட்கறது கரெக்டான ஒரு பழக்கங்கிறதையும் அந்த குழந்தை நம்மள பார்த்துதான் கத்துக்கும். நாளை பின்ன அந்த குழந்தை ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா அது சாரி கேட்க யோசிக்கவே யோசிக்காது. ஆமா, அன்னைக்கு அப்பா அம்மா நம்மள கேட்டாங்கல்ல, சாரி கேட்டாங்கல்ல, அம்மா சாரி கேட்டாங்கல்ல, அப்பா சாரி கேட்டாங்கல்ல அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோணும். அத மாதிரி சந்தோஷங்களுக்கு அளவுகோல் வைக்காதீங்க. இப்ப ஒரு பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்தாதான் சந்தோஷம், ஒரு மாலுக்கு போனாதான் சந்தோஷம் இல்ல. ஒரு குழந்தைக்கு பீச்சுக்கு போக பிடிக்குதா? கண்டிப்பா சந்தோஷம். அதுக்காக எல்லா நாளும் பீச்ல போய் உட்கார்ந்துட்டே இருக்க முடியுமா? முடியாது. எல்லா வாரமும் பீச்சுக்கு போக முடியுமா? முடியாது. என்னைக்கு பீச்சுக்கு போறோமோ அன்னைக்கு அந்த பீச்சோட சந்தோஷத்தை அந்த குழந்தை அனுபவிக்கணும். பீச்சுக்கு போக முடியாத அன்னைக்கு அந்த பீச்சுக்கு போயிட்டு வந்த சந்தோஷத்தை நினைச்சுக்கிட்டோம், மறுபடியும் எப்ப நமக்கு அந்த சந்தோஷம் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அந்த குழந்தைகிட்ட டெவலப் ஆகட்டும். அந்த தேங்க்ஃபுல்னஸ், அம்மா அப்பா தேங்க்யூ, எங்களை நீங்க பீச்சுக்கு கூட்டிட்டு போய் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு அந்த குழந்தைகிட்ட வரட்டும். ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு பீச்சுக்கு போறது, ஆனா அது சார்ந்து அது சம்பந்தப்பட்டு எவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உங்க குழந்தைக்கு ஒன்று வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு டிஷ், சாப்பாடு டிஷ்ஷா இருக்கட்டும், ஒரு புது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஒரு புது பொம்மையா இருக்கட்டும், அளவா வாங்கி கொடுங்க. நிறைய நீங்க எவ்வளவு வேணா வாங்கி கொடுங்க, ஆனா ப்ராப்பரா ஒரு ஃபேஸ்டு மேனர்ல. எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கை தான் வாங்கி கொடுக்குறோமோ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு என்னைக்கு இருந்தாலும் இவன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேரும் போதே 10th ஸ்டாண்டர்ட் புக் வாங்கி கொடுக்கறது இல்லை இல்லையா? அந்த டைமுக்கு, அந்த வயசுக்கு, அந்த கிளாஸுக்கு அந்த சப்ஜெக்ட் புக்ஸ் அப்படிதானே வாங்கி கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லா எமோஷன்ஸையும் அளவா கொஞ்சம் கொஞ்சமா, அளவான சந்தோஷம், அளவான கோபம், அளவான மகிழ்ச்சி, அளவான ஏமாற்றங்கள் எதையுமே நீங்க அளவளவா கொடுக்கும் போது நாளைக்கு உலகத்துல மத்தவங்களை ஃபேஸ் பண்ணும் போது அந்த குழந்தைக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியும், ஏமாற்றங்களை எடுத்துக்க தெரியும், கோபத்தை வெளிப்படுத்த தெரியும், சண்டைகளை சமாதானம் பண்ண தெரியும், தப்பை எதிர்த்து நிக்க தெரியும். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா நம்ம கிட்ட இருந்து தான் நம்ம குழந்தைங்களுக்கு வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் என் வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க வந்து வேற என்னென்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கூடையும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஐ வில் கம் பேக். நிறைய இன்னும் இந்த மாதிரி நிறைய பேரண்டிங் டிப்ஸோட நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், இப்படி குழந்தைங்களுக்கு ஏமாற்றங்கள் எப்படி, ஒரு அப்செட்டா இருக்கிற குழந்தைய வந்து நம்ம எப்படி வந்து நார்மல்சிக்கு கொண்டு வரலாம், குழந்தைகள்ல கோபத்தை குறைக்கிறது எப்படி, சிம்பிள் மெத்தட்ஸ் வச்சு எப்படி நம்ம குழந்தைங்களை டிசிப்ளினிங் பண்ணலாம், நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ். ஏன்னா ஒரு குழந்தை வளரும் போது அதனுடன் சேர்ந்து ஒரு தாயும் வளர்கிறாள், தந்தையும் வளர்கிறான். அதனால நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தா அந்த குழந்தைங்க எவ்வளவு நல்லா இருக்கும், இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து நிறைய வீடியோஸா இன்னும் சில நாட்கள்ல நான் வந்து கொண்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேற என்னென்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.